அப்ளிகேஷன் ஆஃப் இஸ்லாமிக் லா, இஸ்லாமிய தனிநபர் சட்டம் என்னதான் சொல்லுது அப்படிங்கறத பத்தி நீங்க இங்க ஒரு விளக்கம் கொடுக்கறீங்க. கோழிக்கோட்ல ஒரு மாதிரி, டெல்லியில ஒரு மாதிரி, அகமதாபாத்ல ஒரு மாதிரி. அதனால இந்தியா முழுவதற்கும் பொருந்தக்கூடிய இஸ்லாமிக் தனிநபர் சட்டத்தை வரையறுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டுக்கான முன்முயற்சியை உங்களுடைய ட்ரஸ்ட் எடுக்குமா? அதாவது முதலாவது அவங்களுடைய ஒரு மனக்குறை, அது கேள்வின்னு கூட சொல்ல முடியாது. இந்த சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு ஆதங்கத்தில் ஒரு தங்களுடைய மனக்குறையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய சட்டம் என்பது கேரளாவில் உள்ளவங்க அவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, இந்த மௌலவி இப்படி சொல்றாரு, அந்த மௌலவி அவர் ஒரு மாதிரியா சொல்றாரு. வரையறுக்கப்பட்டதாக இஸ்லாமிய சட்டம் ஒண்ணும் இல்லையா, ஏன் இப்படி ஆளுக்கு ஆளு வியாக்கியானம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அப்படி இருக்குமானால் ஒன்றுபடுத்தி ஒரே மாதிரி வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகக்கூடாதா? இன்னும் நல்லா கேட்கிறாங்க. இது குறிப்பா முஸ்லீம் சகோதரர்கள் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய அம்சம். அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குரான் கடவுளுடைய வேதம்னு நாங்க நம்புறோம். நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகள், பொன்மொழிகள், இந்த ரெண்டும் தான் முஸ்லிம்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார சட்டத்திட்டங்கள். அதுல எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருச்சுங்க. திருக்குறான்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் அதுல சொல்லாத ஒன்று ரெண்டு இருக்குமானால் நபிகள் நாயகம் தங்களுடைய விளக்கத்தின் மூலமாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு ஷரியத்து சட்டம் என்று இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பது திருக்குறானுடைய விளக்கம் இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையும் இல்லை. வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய சட்டம் என்னை மாதிரி ஒருத்தர் அவராக எழுதுவாரு, அந்த புத்தகங்களை தான் ஷரியத் சட்டம் இந்தியாவில் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம் ஷரியத் சட்டங்கிறாங்களே அதை தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மனிதர்கள் எழுதின புத்தகங்களை என்னை மாதிரி உங்களை மாதிரி மனிதர்கள் எழுதுனதை ஏத்துக்கிறோம் வரும்பொழுது நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, 40 வரும், 4 வரும், 4000 வரும். அது எப்படி இருக்கணும் இஸ்லாமிய சட்டம் கேட்டா, நான் ஒரு இஸ்லாமிய சட்டம் நான் ஒன்னு சொல்றேன், குர்ஆன்ல இருந்து அதுக்கு சான்றை எடுத்து காட்டணும், எந்த குழப்பமும் வந்திருக்காது. அல்லது ப்ராஃபிட் இப்படி சொன்னாங்க, முகமது நபி இப்படி சொன்னாங்கன்னு எடுத்து காட்டணும், அப்ப குழப்பம் வந்திருக்காது. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, எங்க ஆளுக்கு அந்த ஷாபின்ற ஒரு அறிஞர் இப்படி சொன்னாரு, ஹனபின்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த அறிஞர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படியே அறிஞர் சொன்னார்னு சொல்லி எங்க சமுதாயம் குர்ஆனையும் நபி வழியையும் பின்னுக்கு தள்ளிட்டு இப்படி எல்லாம் போனதுனாலதான் இந்த மாதிரி காலிக்கேட்ல ஒரு சட்டம், வேலூருக்கு ஒரு சட்டம், தேவபந்துக்கு ஒரு சட்டம் உண்டாயிருக்குது. இதுல அந்த சகோதரி அவர்கள் கேட்கிறாங்களே, அதுல முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு பாடம் இருக்குது. அவங்க அப்படி கேட்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை மண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுச்சுன்னு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகளை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. எதனால? எவன் சொன்னாலும் கேட்கிறது. இஸ்லாம் என்பது குர்ஆன்ல எடுத்து காட்டியா? நானே சொல்றேன், இஸ்லாத்தின் பெயரால் ஒன்றை சொன்னேன்னா குர்ஆன்ல இருந்து காட்டுங்கன்னு கேட்கணும். நாங்க இந்த முயற்சியில, எந்த முயற்சியில, அறிஞர்கள் சொன்னார்கள், மூலவிகள் சொன்னார்கள், முல்லாக்கள் சொன்னார்கள் என்பதிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுத்து குர்ஆனில் இருந்து சொன்னதை மட்டும் கேளுங்கள், நபிகள் நாயகம் சொன்னதை மட்டும் கேளுங்கள் என்று 15 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த இயக்கம் நடத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்களை இதன் கீழ் ஒன்று திரட்டி இருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவதற்காக எங்க சமுதாய மக்கள்னாலே நான் வெட்டப்பட்டேன். இதே மாதிரி ஒரு மேடையில் வைத்து அது கழுத்துக்கு வந்தது கையோட போச்சுங்கிற மாதிரி அறுவாள் மேடையில் வெட்டினாங்க இதுக்காக வேண்டிய. அதுக்கு பிறகும் நாங்கள் தைரியமாக எங்கள் மத்தியில இந்த மூட நம்பிக்கைகள் இருந்து விடுபட்டு குர்ஆன்ல இருந்து நபிகள் நாயகத்தினுடைய வழியிலிருந்து சிந்திப்பார்களே, ஆனால் இப்படி மோசமானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை, இவ்வளவு கொடுமைகள் நடக்காது என்பதற்காக வேண்டி 15 ஆண்டு காலமாக பல ஊர்களில் பள்ளிவாசலுக்குள்ளே வச்சு 2000 பேர் சேர்ந்து என்னை ஒரு ஆள் அடிச்சாங்க. லெப்பக்குடிக்காடுங்கிற ஊர்ல, மேலப்பாளையங்கிற ஊர்ல அதே மாதிரி பண்ணாங்க. நாகூர்ல தர்காவுக்கு முன்னாடி நின்று நாங்கள் பேசும் பொழுது டீப் லைட்டுகளால், அந்த சேர்களால் அடிக்கப்பட்டு முத்துப்பேட்டையில நாங்கள் தாக்கப்பட்டோம். 15 ஆண்டு காலத்தில் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளான எங்க சமுதாயத்தினால ஒரு 200க்கு மேல இருக்கும். அவ்வளவுக்கும் பிறகு இன்றைக்கு மக்களை தட்டி எழுப்பி பெரிய விழிப்புணர்ச்சியை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மறக்க முடியாது. இன்னும் அதற்காக எங்களை அர்ப்பணித்து சகோதரி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான ஒரு குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தின் பக்கம், நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் பக்கம் எங்க சமுதாயத்தை திரட்டுவோம். அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை இருக்காது. இந்த கொடுமைகள் நடக்குதுங்கல்ல, அந்த அவ்வளவு கேள்விகள் இருக்காது. அந்த நிலைமையை உருவாக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம்.